டைவர்ஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கண்டிப்பா இந்த காணொலியை பாருங்க. டைவர்ஸ் மனமுறிவு விவாகரத்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலியமாக வாங்கிக் கொள்வது தான் ஒரு முறைப்படியான விவாகரத்து. வேற எந்த வகையில நீங்க வைத்திருந்தாலும் அது வந்து சட்டத்தின் பார்வையில ஒரு விவாகரத்தே கிடையாது. எங்க குடும்பத்துக்குள்ள நாங்களா பேசிக்கிட்டோம், எங்க சொந்தக்காரங்களை வைத்து பேசிக்கிட்டோம், ஜமாத்துல சொல்லிட்டாங்க, காங்கிரிகேஷன்ல சொல்லிட்டாங்க, இல்ல நீண்ட காலம் அவரு நானும் வெவ்வேறு இடத்துல இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சட்டத்தின் பார்வையில இதெல்லாம் விவாகரத்தே கிடையாது. நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் ஒரு சட்டபூர்வமான விவாகரத்து. நீங்க டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமா அதை வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இன்சூரன்ஸ்ல நம்ம பணம் கட்டுறோம், அதே மாதிரி பேங்க்ல நாமினியை சேர்க்கிறோம், சட்ட வாரிசு லீகல் ஹேர் யாரு அப்படின்னு சில சிக்கல்கள்லாம் பின்னாடி ஏற்படும். நீங்க பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதை விவாகரத்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு கண்டஸ்டட் டைவர்ஸ், இன்னொன்னு அன்கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்படின்னா சட்டத்துல சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னோட இணையவர் எனக்கு கொடுமை செய்யறாரு, வேற ஒரு நபருடன் தொடர்புல இருக்காரு, இந்த மாதிரி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணங்களை வைத்து ஒருவர் இன்னொருவர் மீது தாக்கல் செய்து வாங்கிக் கொள்வதுதான் கண்டஸ்டட் டைவர்ஸ். அன்கண்டஸ்டட் டைவர்ஸ் அப்படின்னா எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால நாங்களே எங்கள் மன வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வாங்கக்கூடியது வந்து அன்கண்டஸ்டட் டைவர்ஸ். ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்றபடி விவாகரத்துகள் வந்து மாறுபடும். அடுத்தடுத்த காணொலிகள்ல ஒவ்வொரு மதத்திலையும் என்னென்ன காரணங்களை வைத்து நம்ம டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி டைவர்ஸ் தொடர்பான சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க. உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல பகிருங்க.